ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். போன வாட்டி நான் போட்ட சத்தீஸ்கர் உணவுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்த வாட்டி மத்திய பிரதேச உணவு வீட்டில் செஞ்சிருக்கிறோம், அதை நம்ம ஸ்டைலில் பரிமாறுறோம், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேசர் ஜிலேபி. இது நம்ம நேஷனல் ஸ்வீட்ஸு, இது அங்கே நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்வீட்டு மால்புவா. இது மைதா மாவில் ஜீராலாம் போட்டு நல்லா ஜம்முன்னு செய்கிறாங்க, செஞ்சுருக்கோம் பாருங்க, எப்படி இது பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பஃப்லா. பஃப்லான்றது நம்ம கோதுமாவில் நீராவி காட்டி நல்லா ஜம்முன்னு செய்கிறாங்க பாருங்க, செஞ்சுருக்கோம், நல்லா இருக்குது. இது தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா டால். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் டால் பஃப்லான்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா புட்டே கேக்கீஸ். இது நம்மளுடைய ஸ்வீட் கார்னில் நல்லா பிரமாதமாக செய்கிறாங்க, திரும்பி போட்டு நாங்களும் செஞ்சுருக்கிறோம், நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சபுதானா கிச்சடி. இது அவங்க ஜவ்வரிசியில் செய்கிறாங்க, ஒரு கிச்சடி டைப்பா, நாங்களும் செஞ்சுருக்கிறோம், நல்லா வந்துக்குது பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா போகா. இது நம்ம அவுளில் லெமன்லாம் புழிஞ்சு வேர்க்கடலாம் போட்டு நல்லா ஜம்முன்னு செய்கிறாங்க, நாங்களும் செஞ்சுருக்கிறோம் பாருங்க, நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ். இது பாசுமதியில் ஜீராலாம் போட்டு நல்லா அருமையாக செஞ்சுக்கிறாங்க, இது அவங்க மெயினாக சாப்பிட்றாங்க, நாங்களும் செஞ்சுருக்கோம் பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலக் பூரி. இந்த பாலக்கீரையை போட்டு கோதுமையில் பிசைஞ்சு நல்லா சூப்பராக செய்கிறாங்க, செஞ்சுருக்கோம், நல்லா வந்துக்குது. இந்த பூரிக்கு சப்கிக்கு சப்ஜின்னு ஒன்று செய்கிறாங்க. அது என்னன்னா அந்த கோதுமை ஸ்டீம் பண்ணி நல்லா கட் பண்ணி பன்னீர் மாரி போட்டு நல்லா செஞ்சுறாங்க, சூப்பராக இது பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காதி பக்கோடா. இந்த கடல மாவில் பால்ஸ் மாரி போட்டு நல்லா செய்கிறாங்க, நாங்களும் செஞ்சுருக்கிறோம், சூப்பராக இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தை பூந்தி. இந்த தயிரில் பூந்தியை போட்டு நல்லா மசாலாலாம் போட்டு நம்ம பச்சடி போடுற மாதிரி போடுறாங்க, செஞ்சுருக்கிறோம், நல்லா இருக்குது, இது எல்லாத்துக்கும் செஞ்சு சாப்பிட்றாங்க. ஃபைனலாக ஆம்பானான்னு ஒரு ஜூஸ் செய்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா மாங்காவை நல்லா வேக வச்சு மசாலாலாம் போட்டு சில்லுன்னு இருக்குது, இது சூப்பராக இருக்குது. இதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் செஞ்ச மத்திய பிரதேஷ் மீல்ஸு. வாங்க சந்தோஷமாக சாப்பிடலாம். அடுத்தது உங்களை குஜராத் ஸ்பெஷலில் சந்திக்கலாம்.